ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கனடாவோட லாஸ்ட் லீக் மேட்ச் நம்ம இந்திய அணி விளையாடுறாங்க. ஆல்ரெடி சூப்பர் 8க்கெலாம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நிறைய சின்ன சின்ன டீம்லாம் குவாலிஃபைட் ஆகிருக்கு. நம்ம டீமில் கூட, நம்ம போலில் கூட USA குவாலிஃபைட் ஆகிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் கேப்டன் இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்தித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்திரேலியா அணி கூட போட்டி இருக்குது, அது எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப ஒரு சவாலான பேச்சு பேசியிருக்காரு. அது என்ன பேசணும், ஏது பேசணும்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ரோஹித் சர்மா கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, நீங்கள் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்டே ஃபைனலில் தோற்றிங்க, இந்த T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8ல் அவங்க கூட மோதுறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு, ஆமாம், நாங்கள் வேர்ல்டு கப் தோற்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதுலேருந்து நாங்கள் வெளியே வர முடியல, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானோம். ஆனால் திருப்பியும் நாங்கள் T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்ட மோதுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த போட்டிக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான போட்டி. ஏன்னா இதுக்கு மேலே வர போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி. சூப்பர் 8 நாங்கள் நல்லா பண்ணால் மட்டும்தான் செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆக முடியும். அதனால் எல்லா போட்டியும் எங்களுக்கு முக்கியமான போட்டி. முக்கியமாக ஆஸ்திரேலியாவை கண்டிப்பாக நாங்கள் ரிவெஞ்ச் செய்வோம். அது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது எல்லோரும் ஒரு 130 கோடி இந்தியர்களுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு 50 வேர்ல்டு கப் ஜெயிப்பான்னு நம்பி இருந்தோம், நம்ம நாட்டில் நடக்குதுன்னு. பட் தோற்றோம். பேட் கமெண்ட் சொல்லி ஜெயிச்சார். அதை தொடர்ந்து இப்போ T20 வேர்ல்டு கப்புக்கு ரிவெஞ்ச் வாங்குவாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த போட்டிக்கு வர 24ஆம் தேதி ட்ரெயின் சாமி நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் நடக்குது போட்டி. கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் போட்டி. நம்ம இந்திய அணி அவங்கள அடித்து ஜெயிச்சு காட்டணுங்க. சூப்பர் 8ல் நல்லா பண்ணாதான் மட்டும்தான் செமிஃபைனல் போக முடியும். நம்ம கண்டம் இந்த ஆஸ்திரேலியா அஷ்டனா கண்டிப்பாக செமியில் போயிட்டால் ஓரளவுக்கு பார்த்துடலாம். நியூசிலாண்டோடு வெளியே போயிட்டாங்க. நம்மளுக்கு கண்டமான டீம் அதுதான். நியூசிலாந்து அணி கூட வெளியே போயிடுச்சு. அதனால் இந்த லீக் சுற்றில் இந்த சூப்பர் 8 சுற்று நல்லா பண்ணாவே கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம செமி போயிட்டாலே கப்படிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக இந்த சீரீஸ் நல்ல ஃபார்மில் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அடிப்பாங்க சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த வாட்டி இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.